ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேது தன்னோட குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பா, நீங்கள் என்ன பேர் வைக்க போகிறீங்கன்னு நினச்சி நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன்ப்பா. இப்போவே என்கிட்ட சொல்கிறீங்களா? இல்லை வேண்டாப்பா, நீங்கள் பேர் வைக்கிற போது நான் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே பாருடா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்க. உன்னை இவ்வளோ சந்தோஷமாக பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? நீ எப்போவுமே இதே மாதிரி இருக்கணும் சரியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேருக்குமே வயிற்றெரிச்சல் தாங்கவே முடியல. இந்த குழந்தை இந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்காம இருக்காங்க. இந்த குழந்தைக்கு இவ்வளோ பெருசாக பேர் சொட்டு விழாவை இப்படி நடத்துகிறாங்களே அப்படின்னு நினச்சி ரொம்ப கோவமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லா ஏற்பாடுமே நடந்து முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனே நம்ம சேது இருந்துட்டு, அப்பா எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு ஐயரே, நீங்கள் மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணி பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பேர் சுட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மந்திரம் சொல்கிறதுக்கு நம்ம ஐயரும் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஈஸ்வரி, ஐஸ்வர்யா அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் ரொம்பவே கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது யார், காவியா வராங்க. காவியா வந்த உடனேயே அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக். அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, மருமகளே வா மருமகளே, இவ்வளோ நாள் கழித்து வீட்டுக்கு வந்திருக்க, வா, எங்கே என்னோட பையன் வரலையாம அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், உங்கள் பையனை கூட்டிகிட்டு வந்தால் உங்களை மாதிரியே நீங்கள் மாற்றிடுவீங்க, அதனால தான் உங்கள் பையனை நான் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே ஈஸ்வரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன மருமகளே இப்படியெல்லாம் சொல்கிற நீ, எதுக்காக இப்படியெல்லாம் சொல்கிற நீ, இப்படியெல்லாம் சொல்லாத சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு, காவியா வா காவியா, நானே உன்னை கூப்பிடலான்னு தான் நினச்சேன், ஆனால் இருந்த பரபரப்பில் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இங்கே பாருங்க மாமா, நீங்கள் இருக்கிற இதில் நல்லாவே தெரியுதுங்க மாமா, நான் இந்த ஃபங்க்ஷனுக்காக ஒன்றும் வரல, நான் வேறு விஷயமா வந்திருக்கேன். இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே ரொம்ப வருத்தப்படுவீங்க. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நினச்சி கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட போகிறீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ராஜாங்கமும், இங்கே பாருமா காவியா, என்னாச்சுமா, என்ன இக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ, என்ன விஷயம்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு காவியா, எந்த விஷயமா இருந்தாலும் பட்டுன்னு உடைச்சிருக்காவியா, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகிடுச்சு, நல்ல நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும் இல்லையா, அதனால நீ என்ன விஷயம்னு சொல்ல, இல்லைனா இந்த ஃபங்க்ஷனை முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்றியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மாமா, நான் இப்போவே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க மாமா, அங்கிள் உங்களுக்கும் தான், நீங்கள் இதுக்கு முன்னாடி அவமானப்பட்டது, அசிங்கப்பட்டது, போலீஸ்கிட்ட போயிட்டு உங்கள் பதவி போனதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு நினச்சி தமிழ்ச்செல்வியை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்புனீங்க, அப்படி தானே மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா காவியா, நல்ல காரியம் நடக்கிற இடத்துல எதுக்காகமா அவளை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ அவளை பற்றி பேசாமல் இந்த நல்ல காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசலாமே. இல்லை மாமா, இது எல்லாத்தையும் நான் இப்போ தான் பேசியாகணும். தமிழ்ச்செல்விக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த காரணமும் கிடையாது. தமிழ்ச்செல்வி இந்த விஷயத்தில் அதாவது தலையிடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கும் சரி சேதுக்கும் சரி ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. இங்கே பாருமா, நீ என்னமா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க மாமா, தமிழ்ச்செல்விக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் அசிங்கப்பட்டதுக்கோ அவமானப்பட்டதுக்கோ உங்கள் பதவி பறி போனதுக்கோ உங்கள் கட்சியிலிருந்து விளக்கணத்துக்கோ எதுக்குமே தமிழ்ச்செல்வி காரணம் கிடையாது. தமிழ்ச்செல்வியால் தான் இது எல்லாமே நடந்துச்சுன்னு நினச்சி தப்பாக நினச்சி தமிழ்ச்செல்வியை நீங்கள் வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, மருமகளே என்னாச்சு உனக்கு, நல்ல காரியம் நடந்துக்கிட்டு இருக்கப்போ நீ எதோ பேசிக்கிட்டு இருக்கே, இங்கே பாருங்கள், நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியே இருங்க, உங்கள் கொட்டான்லாம் வெளியே வந்துடும் நினச்சி பயப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா, உங்களை பற்றி தான் நான் சொல்லலான்னு வந்திருக்கேன். நீங்கள் தான் இது எல்லாத்தையுமே பிளான் போட்டு பண்ணதுன்னு எனக்கு தெரியும். எப்படியாவது தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு அனுப்பணுன்றதுக்காக தானே இது எல்லாத்தையுமே பண்ணீங்க, அது எல்லார்கிட்டையும் சொல்லலான்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஐஸ்வர்யா, சித்ரா, ஈஸ்வரின்னு எல்லாருமே பயங்கர ஷாக்கு. மருமகளே என்ன மருமகளே சொல்கிற நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரிய
புரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு ஏற்கனவே புரிஞ்சுட்டுக்கோன்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்க மாமா, நீங்க இவ்வளோ இவ்வளோ தூரம் அசிங்கப்பட்டதுக்கும் அவமானப்பட்டதுக்கும் இதுவரைக்கும் நடந்ததுக்கு காரணம் யாருன்னா எங்க அத்தையும் இங்க நிக்கிறாங்களே உங்க புது பொண்டாட்டி அப்புறம் உங்க தங்கச்சி, இவங்க 3 பேரும் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்க பாருமா என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாங்க மாமா, தமிழ்ச்செல்வி எதுக்கும் காரணம் கிடையாதுன்னு சொல்றேன், இந்தாங்க ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் ஆதாரத்தை காட்டின உடனே நம்ம சேதுக்கு பயங்கர ஷாக். ஐயோ, தன்னோட பொண்டாட்டியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டோமே. இப்போ அவள் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு இப்போ எனக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்? என்னால் எதுவுமே யோசிச்சு கூட பார்க்க முடியலையே. கடவுளே, என்ன இது? எதுக்காக இப்படி ஒரு விளையாட்டை என்னோட வாழ்க்கையில் விளையாடின? என்னோட குழந்தைங்களுக்கோ என்னோட பொண்டாட்டிக்குன்னு எல்லாருக்குமே நான் பெரிய துரோகத்தை பண்ணிட்டேனே. இங்க பாரு கடவுளே, எப்படியாவது இந்த பிரச்சனையை நீ தான் தீர்த்து வைக்கணும். இங்க பாரு காவ்யா, நீ சொல்றது எல்லாம் உண்மையா? இங்க பாருங்க மாமா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆன முதல் நாள் நைட்டு அதாவது ஈஸ்வரியத்தையும் சித்ரா ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே உங்கள் ரூமுக்கு போயிட்டு தமிழ்ச்செல்வி கொழிச்சிக்கிட்டு இருக்க நேரமாக பார்த்து தமிழ்ச்செல்வியோட ஃபோனை எடுத்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி ஐஸ்வர்யா தான் மிமிக்ரி பண்ணி தமிழ்ச்செல்வி மாதிரி பேசியிருக்காங்க. பேசி எல்லாத்தையுமே செஞ்சுருக்காங்க. எப்படியாவது தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு தமிழ்ச்செல்வி இருக்கிற இடத்துக்கு தான் வரணும் அப்படின்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நடத்தியும் காட்டிட்டாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா மாமா? உங்கள் பொண்டாட்டி மேலே உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. தாமரை விஷயத்தில் வீடே உங்களுக்கு எதிராக நின்றதுக்கு அப்புறமும் ஆனால் உங்களுக்கு ஆதரவாக ஒரே ஒரு ஒத்த மனுஷி தான் நின்றா. ஆனால் அந்த மனசு உங்களுக்கு புரியல. இங்கே பாருங்கள், நீங்கள் தமிழ்ச்செல்வியை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு தமிழ்ச்செல்வி என்கிட்ட அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லவே இல்லை. தமிழ்ச்செல்வி தான் உங்களை உண்மையாக லவ் பண்ணியிருக்கா. அவளை நீங்கள் ஏமாத்திட்டீங்க, அவளுக்கு நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்க. அவளுக்கு மட்டும் கிடையாது, பிறந்த குழந்தைங்களுக்கும் நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் மனசு எப்படி இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கவும், இதெல்லாம் கேட்டு ராஜாங்கமும் நம்ம சேதுவும் ரொம்ப கோவமாக ஐஸ்வர்யாவையும் நம்ம ஈஸ்வரியும் முன்னாடி நிற்க வச்சு இதெல்லாம் எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, மாமா நான் இது எதுவுமே பண்ண கிடையாது, தமிழ்ச்செல்வி தான் காவியக்கிட்டே இப்படியெல்லாம் சொல்லியிருப்பா போல, அதனால தான் இது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு மருமகளே, உனக்கு மாமியார் முக்கியம் கிடையாது, எவ்வளோ ஒருத்தி தான் முக்கியமா? எதுக்காக எவ்வளோ ஒருத்திக்காக மாமியார் மேலே இப்படிப்பட்ட பழியே போடுற? இங்கே பாருங்க, யார் மேலேயும் பொய்யான பழி போடணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அதுக்காக இந்த மாதிரி கேவலமான புத்தி எனக்கு கிடையாது. இங்கே பாருங்க, இப்படி ஒரு ஆளையும் இப்படி ஒரு கேரக்டர் உள்ள குணத்தையும் எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது. இவங்களெல்லாம் இன்னும் நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. தப்பு பண்ணவங்களெல்லாம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்துறீங்க. தப்பு பண்ணவங்களை வீட்டிலே வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் குடும்பம் என்ன குடும்பம்னு சத்தியமாக எனக்கு தெரியல. நீங்கள் ரொம்ப பெரிய குடும்பம் அப்படி இப்படின்னு ஊருக்குள்ளே என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா தானே தெரியுது உங்கள் பகுஷியெல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்ட ராஜாங்கம் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக, நிறுத்துமா, இங்கே பாரீஸ்வரி, எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ண? மாமா நான் இது எதுவுமே பண்ணலை மாமா. இங்கே பாரு, நீ பண்ணது எல்லாத்தையுமே ஆதாரத்தோட காவியை நிரூபிச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது எப்படி நீ இதை பண்ணலைன்னு சொல்லுவ? நீ என்ன ஆதாரம் வச்சிருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் என்ன ஆதாரத்தை மாமா கொடுப்பேன்? என்னால் சொல்ல மட்டும்தானே முடியும் நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறதுலையே நம்ம சேது கண்டுபிடிச்சிடுறாரு. இங்கே பாருடி, எதுக்காக இதை எல்லாத்தையும் பண்ண? மாமா என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க மாமா, நான் எதுவுமே பண்ண கிடையாது மாமா. ஏன் மாமா என்னை சந்தேகப்படுறீங்க? இங்கே பாருடி, உன்னை சந்தேகப்படுறதுல தப்பே கிடையாதுடி.
நீ இது எல்லாத்தையும் பண்ணியிருப்ப கண்டிப்பாக பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்த கோவத்தில் அப்படியே ஒரே அறை நம்ம ஐஸ்வர்யாவை விட்டதுமே அப்படியே நம்ம ஐஸ்வர்யா உண்மையெல்லாம் கக்கிக்கிறாங்க. மாமா மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, தமிழ்ச்செல்வியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டோம், என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட ஈஸ்வரியும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே கோவமாக ஈஸ்வரியை முறைச்சி பார்க்கவும் நம்ம ஈஸ்வரி சரண்டர் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சி, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் எங்களை ஒரு அடிமையாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தா, அது மட்டும் இல்லாமல் அடிமையாக தான் நடத்திக்கிட்டும் இருந்தாங்க. அதனால தான் மாமா அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அவள் இந்த வீட்டை விட்டு போனால் மட்டும்தான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிதான் மாமா அவளை வீட்டை விட்டே துரத்தணும்னு இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுட்டோம். ஆனால் இதனால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கல மாமா, எங்களை மன்னிச்சிருமாமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடவும், அடைச்சி நிறுத்து, இந்த குடும்பத்தில் இருந்து இந்த குடும்பத்தோட உப்பை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பார்த்து பண்ணிட்டு பண்ணினே, அதெல்லாம் அதுக்கு பிராய்ச்சித்தமாக எனக்கு இப்படி ஒரு கேவலத்தை தேடி தந்திருக்கீங்கல்ல, எப்படி உங்களால் முடிஞ்சிச்சு? உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ண மாதிரி இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு ரொம்ப கோபமாக ஆவேசமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்ட மோகனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தமிழ்ச்செல்வி அப்போவே நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருந்தா எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுன்னு. ஆனால் நம்ம தான் அவளை நம்பாமல் அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவளை கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டு காயப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டோம். அதுவும் நான் கூட தமிழ்ச்செல்வி மேலே ரொம்ப கோவப்பட்டுட்டுங்க. இதெல்லாம் நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் தெரியுமா, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கவே கூடாதுன்னு நினச்சேன். என்னை எப்படி தமிழ்ச்செல்வி எடுத்திருப்பான்னு இப்போ நினச்சி பார்த்தா கூட எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுங்க. இங்கே பாரேஸ்வரி மாமா உனக்கு என்ன குறை வச்சாரு? உனக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணிட்டு தானே இருந்தார். அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்துக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க? அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்கு 2 வாரிசு வந்திருக்கு. அந்த 2 வாரிசையும் இங்குமோ அங்குமோ அலைஞ்சுக்கிட்டு தெரியுதுங்க. இப்படி ஒரு பாவத்தை எப்படி உன்னால பண்ண முடிஞ்சிச்சு? அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு? இங்குக்கும் அங்குக்கும் அப்பா அம்மாவை தனியாக பிரிஞ்சு ரெண்டு பேருக்கிட்டையும் ஒவ்வொரு குழந்தைய வளருது. அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே நம்ம மோகனா ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் கருப்பு இருந்துட்டு அது யாரு நம்ம சேதுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன், தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்பும் இருக்காது, அந்த புள்ள சொல்லிக்கிட்டே தான் இருக்குது, அந்த புள்ள மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு தானே இருக்குது, ஏன் மாப்பிள்ள தமிழை நம்ப மாட்டேங்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தல, ஏன் மாப்பிள்ள நீ நம்பவே இல்லை? தமிழ்ச்செல்வி மேலே இப்போ எந்த தப்புமே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, இப்போ உன்னோட முகத்தை போய் எங்கே வச்சுப்ப? அவன் முகத்தை பார்த்து உன்னால் பேச முடியுமா? அவள் கேட்குற கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுமா? பாவம் மாப்பிள்ள, அந்த தங்கச்சி, என் தங்கச்சி அவளோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அவள் எவ்வளோ துயரப்பட்டிருப்பா. ஆனால் அதை எதுவுமே நீ யோசிச்சு பார்க்காம உன் மனசில் இருந்த கோவத்தை எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்ட. அந்த கோவத்தெல்லாம் இப்போ எப்படி அள்ள போகிற? வார்த்தையை எல்லாத்தையும் கொட்டிட்ட. இப்போது அவகிட்ட இருந்து அந்த வார்த்தையெல்லாம் அள்ள முடியுமா? அந்த புள்ளக்கிட்ட இருந்து உன்னால் நம்பிக்கையை திரும்பி கொடுக்க முடியுமா? எதுவுமே முடியாது மாப்பிள்ள, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமே அந்த பிள்ளைக்கும் உனக்குமா இருக்கிற உறவு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஏதோ அப்பத்தாவா அந்த குழந்தைய கொண்டு வந்து கொடுத்ததுனால மட்டும்தான் இப்போ இந்த குழந்தை நம்மக்கிட்ட இருக்குது. அப்பத்தா மட்டும் இந்த குழந்தைய கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்கலன்னா கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி அந்த குழந்தைங்கள நம்மக்கிட்ட பார்க்க கூட விட்டுருக்க மாட்டான். அவ்வளோ பெரிய கோபத்தில் இருந்தா, அந்தளவுக்கு நீ காயப்படுத்திருக்கல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு, என்னப்பா சேதோ, நீ தமிழ்ச்செல்விக்கும் உன் குழந்தைகளுக்கும் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டே, இது யார் பண்ணது என்ன ஏதுன்னு நீ விசாரிச்சு இது எல்லாத்தையும் நீ பண்ணியிருந்தா இப்படி ஒரு விஷயமெல்லாம் நடந்திருக்குமா? அதுவும் நம்ம வீட்லேயே இருந்திருக்காங்க, அதுவும் நம்ம உப்பை சாப்பிட்டுட்டு நமக்கே இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க. இவங்களை நீ என்ன பண்ண போற? உன்னோட குடும்பத்தையே உன்கிட்ட இருந்து பிரித்து வச்சிருக்காங்க. உன் குழந்தை, உன் பொண்டாட்டி அப்படின்னு எல்லாருமே உன் கூட இல்லாத காரணம் இவங்க 3 பேரும் தான். இவங்க 3 பேரையும் நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கவும், தாமரை இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, என்னோட விஷயத்துலயும் நான் பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே ஈஸ்வரியத்தை தான். இவங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம். இவங்க ஒரு பிச்சைக்காரனை ரெடி பண்ணி அவனை பணக்கார மாதிரி நடிக்க வச்சு என்னை ஏமாத்தி என்னை கல்யாணம் பண்ணிக்க வச்சதே இவங்க தான். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்றதுக்காக தான் நான் இத்தனை நாளா இந்த விஷயத்த சொல்லாம இருந்தேன். இந்த வீட்டுல யாருமே சந்தோஷமா இருந்துடக்கூடாது இவங்களுக்கு,
யார் சந்தோஷமாக இருந்தாலையோ இவங்களுக்கு அது பிடிக்காது. அதனால தான் எல்லாரோட சந்தோஷத்தையும் கெடுக்கணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக நம்ம தாமரையும் சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம மலர் இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க என்ன பாவம் பண்ண தமிழ்ச்செல்வி உங்களுக்கு இங்கே இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணியிருக்காளா? அவள் வேலை உண்டு அவள் உண்டுன்னு தானே இருந்தா. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் தமிழ்ச்செல்வியை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு சொல்கிறீங்களே, தமிழ்ச்செல்வி அவ்வளோ நல்லவ, அதனால தான் அவளை எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அது உங்களுக்கு பொறுக்கலையா? நீங்கள் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கீங்க. உங்களை பார்த்தாவே அருவருப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், இனிமே இங்கே இருக்கிறவங்க மூஞ்சிலெல்லாம் நீங்கள் எப்படி முழிப்பீங்க? இந்த குடும்பத்தையே பிரித்து வச்சுட்டீங்களே, இந்த குடும்பத்து வாரிசை எங்குக்குமா அங்குக்கும் அலக்கடிச்சிட்டிங்களே, இனிமே ரெண்டு பேரும் எப்படி சேருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி நம்ம ஐஸ்வர்யா இவங்க எல்லாருமே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஐஸ்வர்யாக்கும் எந்த ஒரு பதிலும் கிடையாது. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க அங்கிள், மாமா, உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் மன்னிப்பே கேட்டுக்கிறேன். உங்களை சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த விஷயத்த ஆன்டி கிட்ட கூட சொல்லியிருக்கேன். ஆனால் திடீர்னு நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் மாமா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ தமிழ்ச்செல்விக்கும் உங்களுக்கும் ஏதோ பிரச்சனை, நீங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நாளில் டிவோர்ஸ் ஆகிடும்னு சொன்னாங்க. அந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் மேலே லவ் இன்னும் அதிகமாச்சுங்க மாமா. உங்களை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துச்சு. அதனால தான் நான் ஆன்டி கிட்ட சொல்லியிருந்தேன். ஆன்ட்டியும் எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு என்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்காக தான் மாமா உங்களை கல்யாணம் பண்ணேன். என்னை மன்னிச்சிடுங்க மாமா. இனிமே உங்களுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா நான் இருப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம சேதுக்கும் பயங்கர கோவம் வந்து கோவம் வந்து ஐஸ்வர்யாவை பல்லார்னு 2 அடி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே, மாமா எதுக்காக மாமா என்னை அடிக்கிறீங்க? இங்கே பாருடி, என்னோட வாழ்க்கையில் என் குழந்தைங்க தாண்டி எல்லாமே எனக்கு. அதுவும் என்னோட அம்மாவே என் குழந்தைய வந்து பிறக்கும்னு சொல்லிட்டு என் அம்மா அடிக்கடிக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோண்டி. இப்போது அந்த குழந்தை என்கிட்ட இல்லாத காரணமே நீ தானடி, நீங்கள் தானே. உங்களை யாருமே நான் சும்மா விட மாட்டேன். உங்களை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். அப்பா இங்கே பாருங்கப்பா, நம்ம இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான்ப்பா. தமிழ்ச்செல்வி இது எந்த வகையிலையும் காரணம் இல்லைன்னு நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லைங்கப்பா. நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட போய் பேசலாம்ப்பா. பேசி அவளை எப்படியாவது இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்ப்பா. அவள் காலில் விழலாம். அவளை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாம்ப்பா. அவள் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் அவ்வளோ கஷ்டத்தையும் அவ்வளோ மனவேதனையும் பட்டிருக்கா. அப்படி இருக்கிறப்போ அவள் காலில் விழுறது தப்பு இல்லையே. இங்கே பாரு சேது, நீ சொல்கிறது எல்லாமே சரிதான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் நம்ம பண்ணதெல்லாம் அவள் மனசில் வச்சிருக்காப்பா. கண்டிப்பாக நம்மளை மன்னிக்கவே மாட்டா. இனிமே அவள் உன்னோட வாழ்க்கையில் வருவான்னு எனக்கு நம்பிக்கையே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம மலர் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, இனிமே உங்கள் வாழ்க்கையில் தமிழ்ச்செல்வி வருவான்னு நீங்கள் இன்னமும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரவே மாட்டான். அவளோட நம்பிக்கையை நீங்கள் சுக்குநூறாக உடைச்சிட்டீங்க. முறை உடைச்சி அப்போயே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தமிழ்ச்செல்வியோட மனசை மாற்றினீங்க. அப்போ கூட அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிறதுக்கு எவ்வளவோ தயங்கினா. சரி, வீட்டில் இருக்கிற எல்லா பெரியவங்களும் சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக தான் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு உங்கள் கூட வாழ ஆரம்பித்தா. அது கொஞ்ச நாள் கூட உங்களுக்கு பொறுக்கலை. அவள் மேலே அவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டு அவளை காயப்படுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு துரத்த வச்சிட்டீங்க. இப்போது நீங்கள் என்ன மூஞ்சி வச்சுக்கிட்டு அவகிட்ட பேச போகிறீங்க? கண்டிப்பாக அவள் உங்ககிட்ட பேசவே மாட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருடி, இந்த வீட்டு வேலைக்காரிக்கெல்லாம் இந்த வீட்டு விஷயத்தில் என்னடி மூக்கம் நுழைக்கிற நீ அமைதியை இருடி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ராஜாங்க ரொம்பவே கோவமா, இவ்வளோத்தையும் பண்ணிட்டு என்ன திமிரா பேசிக்கிட்டு இருக்க? நீங்க இனிமே 3 பேரும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இவங்க 3 பேருமே
இப்போது வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு தரன்னு அப்படியே 3 பேருமே இழுத்துட்டு போய் வெளியே வர்றாங்க. இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ண நீங்கள் 3 பேரும் இனிமேல் இந்த வீட்டு வாசப்படியை கூட மிதிக்கக்கூடாது. நாங்கள் இந்த வீட்டில் யாருக்கு என்ன ஆனாலும் நல்லது கெட்டது அப்படின்னு எது நடந்தாலும் இந்த வீட்டு வாசப்படியை கூட நீங்கள் மிதிக்கக்கூடாது. நீங்கள் வெளியே போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லிட்டு விட்டுட்டு உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்த உடனே எல்லாரும் மூளைக்கு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க, அப்படியே இடிஞ்சு போன மாதிரி. இந்த பக்கம் நம்ம மலர் இருந்துட்டு தமிழ்ச்செல்விக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே தமிழ்ச்செல்வியும் அட்டன் பண்ணி, அக்கா சொல்லுங்கக்கா, என்னோட பையன் அங்கே எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா, அவனுக்கு ஏதாவது பேர் வச்சிங்களா, என்ன பேர் வச்சுருக்கீங்க, பேர் வைக்கணும்னா சொல்லியிருந்தீங்க, என்ன பேர் செலக்ட் பண்ணீங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தமிழ் இன்னும் பையனுக்கு பேர் வைக்கல அப்படின்னு சொல்லவும், என்னாச்சுக்கா, எதுக்காக இன்னும் பேர் வைக்காமல் இருக்கீங்க, நல்ல நேரம்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் எப்போ வைக்கலான்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு தமிழ், பேர் வைக்கிற நேரத்தில் தான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லவும், என்னாச்சுக்கா, என்ன பிரச்சனை நடந்துச்சு, என் பையனுக்கு ஒன்றும் இல்லைல்ல, அங்கே நல்லா இருக்கான்ல, அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்லக்கா, ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கக்கா, நான் இப்போவே வரேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை எனக்கும் என் குழந்தைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். உன் மேலே நீ தான் இது, அதாவது ராஜாங்க மாமா அசிங்கப்பட்டதுக்கு, அவமானப்பட்டதுக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். உன்னை வீட்டை விட்டு துரத்துனாங்கல்ல தமிழ், அது எதுக்குமே நீ காரணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு காவியை வந்து நிரூபிச்சிட்டா. காவியை எல்லா ஆதாரத்தையும் கொண்டு வந்து ராஜாங்க மாமாக்கிட்டேயும் சேது மாமாக்கிட்டேயும் கொடுத்து எல்லாருக்கிட்டேயும் காட்டிட்டா. இப்போது அந்த ஈஸ்வரி, அதுக்கப்புறம் சித்ரா, ஐஸ்வர்யான்னு 3 பேருமே இந்த வீட்டில் இல்லை. அவங்க 3 பேருமே வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க 3 பேர் தான். உன்னோட ஃபோனில் இருந்து அந்த ஐஸ்வர்யா தான் உன்ன மாதிரி பேசி உங்கள் அப்பா கிட்ட, ராஜாங்க மாமா தான் இது எல்லாத்தையும் செய்ய சொன்னது உங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க போல். அதனால தான் உங்கள் அப்பாவும் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு. இங்கே பாரு தமிழ், நீ இனிமேல் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீ கவலையே படாத, நீ இவ்வளோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப சந்தோஷமாயிரு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா சொல்கிறீங்க, என் மேலே எந்த ஒரு தப்புன்னு இல்லைன்னு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, இனிமேல் எங்கே போய் அந்த முகத்தெல்லாம் வச்சுப்பாங்களா, என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க, எவ்வளோ காயப்படுத்தியிருக்காங்க, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலைன்னு அவங்கக்கிட்ட எத்தனையோ முறை சொன்னனே, ஆனால் அவங்க என்னோட பேச்சு கேட்குற மாதிரி கூட இல்லை, அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, அவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்க. நான் எவ்வளோ காயப்பட்டிருப்பேன் இப்போ அவங்களுக்கு புரியும். இனிமே இந்த தமிழ்ச்செல்வி யாருன்னு அவங்களுக்கு புரியும்க்கா. கண்டிப்பாக இனிமேல் அவங்கள சும்மா விட மாட்டேன். அவங்க என் முன்னாடி வந்து நிற்கட்டும். நான் கேட்குற கேள்வியில் அவங்க எல்லாருமே இந்த வீட்டை விட்டு போகணும். இனிமேல் யாரும் என் வாழ்க்கையில் இல்லவே இல்லைக்கா. இங்கே பாரு தமிழ், இப்போவே உடனே போய் தமிழ்ச்செல்வி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சேது மாமா கதறி அழுதுகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கக்கா, யார் கதறி அழுந்தாலையும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. அந்த வீட்டில் என்னோட குழந்தைய மட்டும் நீங்கள் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்கக்கா. ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கக்கா, கண்டிப்பாக நான் ஏதாவது பண்ணுவேன், ப்ளீஸ்க்கா, இதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்கக்கா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு தமிழ், நீ இதை என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உன்னோட மனசு என்னன்னு எனக்கு தெரியும் தமிழ், நீ கவலைப்படாத, கண்டிப்பாக இது நான் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து செல்லப்பாண்டி, வசந்தி, அதுக்கப்புறம் அப்பத்தா, தனோன்னு எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடியே எதுக்காகடி சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு வசந்தி ஒரு பக்கம் கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, நான் இந்த நிமிஷம் இந்த நொடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேம்மா, நான் எதுக்காக சந்தோஷமாக இருக்கேன்னு நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது தாண்டி கேட்டுக்கிட்டு இருக்கோம், எதுக்காகடி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, எதுக்காக இப்படி பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க, என்ன விஷயம்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, நான் தான் காரணம் அப்படின்னு என்னை ஏதேதோ சொல்லி அந்த வீட்டை விட்டு என்னை அனுப்புனாங்களம்மா. அந்த வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு காரணம் அவங்கள அசிங்கப்படுத்தினது தானே. அவங்கள அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கேன், அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கேன், அவங்க குடும்பத்துக்கு அவமானத்தை மட்டும்தான் தேடி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு தானே என்னை வீட்டை விட்டு அனுப்புனாங்க. ஆனால் அது எதுக்குமே நான் காரணம் கிடையாதுன்னு காவியை வந்து நிரூபிச்சிட்டாலாமா. காவியை வந்து நிரூபித்து அந்த
எங்கள் வீட்டில் சின்னத்தன்னு ஒரு கேரக்டர் இருக்குல்லம்மா, அதுதான் பிளான் போட்டு என்னை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்றதுக்காக அந்த ஐஸ்வர்யா வச்சு என்னோடய ஃபோன்லேருந்து அப்பாவுக்கு கால் பண்ணி எல்லா விஷயமுமே பண்ணியிருக்குமா. அதனால தான் அப்பாவும் இதை பண்ணியிருக்காரு. இவ்வளோ பண்ணதுனால இது எல்லாமே நான் தான் பண்ணதுன்னு அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. இனிமேல் அவங்க அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் முகத்தை போய் எங்கம்மா வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட அப்பத்தா இருந்துட்டு, அடியே என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? இது எல்லாத்தையுமே பண்ணது அந்த ஈஸ்வரியால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடந்துச்சா? இங்க பாருங்க, அது மட்டும் இல்லை, உங்க பேரனை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் அந்த ஐஸ்வர்யா இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான். அது நடத்தியும் காட்டிட்டால. இனிமே அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீங்க கவலையே படாதீங்க. 2 பேருமே விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இனிமே அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். நீங்கள் உங்கள் பேரனை நினச்சி கவலைப்படாதீங்க. என் புள்ளி என்கிட்ட இருந்து பிரிச்சிங்கள, அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, மூச்சுக்கு 300 வாட்டி இதே வார்த்தையை சொல்லி என்னை காயப்படுத்தாதடி. இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த ஒட்டும் உறவும் இல்லாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக தாண்டி அப்படியெல்லாம் பண்ணேன். ஏன்டி இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, என்னோட மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் இதை சொல்லிகிட்டே தான் இருப்பேன். என்கிட்ட இருந்து என் பிள்ளைய பிரிச்சிங்கள, கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி சொல்கிறதுல நியாயம் இருக்குதா? இல்லை சேது நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டு தமிழ்ச்செல்விக்கு கூட ஒன்று சேருவாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல்